Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி mozzarella cheese. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நம்ம எடுக்கக்கூடிய பால் தான். So பால் வந்து காய்ச்சாத பாலா இருக்கணும். நீங்க வந்து பாக்கெட் பால்ல வந்து ட்ரை பண்ணாதீங்க. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பெர்ஃபெக்ட்டாவே வரல. அதனால உங்க வீட்டு பக்கத்துல யாராவது மாடு வச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஃப்ரெஷ்ஷா பால் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி தண்ணி சேர்க்காத பாலா இருக்கணும். இப்போ ஒரு அகலமான கடாயில 1 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், பேக்கெட் பால் சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு வராது. இப்போது இந்த பாலை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த பால் வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரணும், அது வரைக்கும் லைட்டாக கலந்துக்கலாம். இப்போ தொட்டு பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஒரு கப்பில் 8 டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்துகிட்டு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக இதுக்குள்ளே சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். ஆனால் வினிகர் சேர்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போது இதில் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனாக கூட சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். ஆனால் கலந்து விடும் போது நல்லா பொறுமையாக கலந்து விடணும். இந்த சீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகி அந்த பால் வந்து லைட்டாக தண்ணி மாதிரி ஆகிற அளவுக்கு நம்ம வினிகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சீஸ் ஃபார்ம் ஆகுறது உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னும் கொஞ்சம் வினிகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சீஸ் வந்து ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகியிருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அந்த பால் வந்து கம்ப்ளீட்டாக தண்ணி மாதிரி ஆகியிருக்கு. இதில் நான் மொத்தமாக 8 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். இப்போது இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போது ஒரு 3 நிமிஷம் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த சீஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி லைட்டாக ஒன்று சேர்த்துட்டு இதை வந்து ஒரு கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் இருக்க தண்ணி எல்லாமே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸாக இருக்க தண்ணியை வெளியே எடுத்துருங்க. ரொம்ப ஹார்ஷாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய தண்ணியில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகணும், ஆனால் கொதிக்கக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம அந்த ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க அந்த சீஸை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அந்த சீஸ் வந்து அந்த தண்ணியில் மூழ்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 10 செகண்ட் கழித்து இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் சேர்த்துக்கோங்க. இப்போ எக்ஸஸாக இருக்க தண்ணியை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் இந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகி நல்லா ஸ்ட்ரெச் ஆகி ஃபார்ம் ஆகும். இப்போ திரும்பவும் இதை உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு 10 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு 3லேருந்து ஒரு 4 டைம் வரைக்கும் பண்ணலாம். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா சீஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இப்போ இதை திரும்பவும் வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போக போக சூடாக இருக்கிறது பழகிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா பொறுமையாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஹார்ஷாக அதை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் லைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை திரும்பவும் அந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போது 10 செகண்ட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் இதை நம்ம எடுத்துட்டு அதே மாதிரி எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து சூடாக இருக்கணும், அப்போ தான் சீஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். சூடாகலைன்னா இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ண பாருங்கள். ரொம்ப போட்டு இழுக்கக்கூடாது, லைட்டாக அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ண முடியணும். ஸ்ட்ரெச் ஆகலைன்னா அந்த தண்ணி வந்து சூடு பத்தலை அப்படின்னு அர்த்தம். அதனால் இன்னும் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனல் டைம் பண்ணுறதால கம்ப்ளீட்டாக எக்ஸஸாக இருக்க தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சீஸை இந்த மாதிரி விரலில் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு 3 தடவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போது ஒரு பவுலில் நல்லா கூலிங்கான தண்ணி சேர்த்துட்டு இந்த சீஸை இதுக்குள்ளே வச்சு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷம் கழித்து திரும்பவும் எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாமே இந்த மாதிரி லைட்டாக கையில் அழுத்தி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சீஸை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணலன்னா நீங்கள் கிளிங் ராப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் 4 மணி நேரம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம்.
சீஸ் நல்லா செட் ஆனால் தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான். இந்த சீஸை ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் 1 மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 1 வீக் வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீஸை நல்லா துருவிட்டு இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சீஸ் நல்லா துருவியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிரெட் பீஸ் எடுத்துகிட்டு இது எல்லா இடத்துலையும் இந்த சீஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் லைட்டாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் இல்லைனா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை இதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த சீஸ் ஸ்ட்ரெச் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். பாருங்கள் சீஸ் எவ்வளோ நல்லா ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு. அதே மாதிரி நம்ம கடையில் வாங்குற மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும், நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த சீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 3 விஷயம் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தா போதும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பால் வந்து மாடு வச்சுருக்கவங்க கிட்ட இருந்து டேரெக்டாக வாங்கிக்கோங்க. காய்ச்சாத பாலாக இருக்கணும். அடுத்தது பாலை வந்து ரொம்ப நேரம் சூடு பண்ணக்கூடாது, கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தான் இருக்கணும். அடுத்தது நம்ம அந்த தண்ணியில் போட்டு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சீஸ் ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.